வணக்கம் நண்பர்களே, ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி அப்புறம் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி இந்த கோர்ஸுகளுக்கான ரேங்க் லிஸ்ட்டு நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த கோர்ஸுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் நமக்கு விட்டுருக்காங்க. அதாவது 17/3/2022 இந்த கோர்ஸுகளுக்கான கவுன்சிலிங் ஆஃப்லைன் முறையில் நடக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங்கான ஷெடியூலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் tnhealth.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் schedule for admission to diploma in integrated pharmacy diploma in nursing therapy அப்படினு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஓபன் ஆகும். இந்த PDFல அவங்க தெளிவா எல்லா டீடைல்ஸுமே நமக்கு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இது ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படினு சொல்லும்போது நம்ம இந்த கவுன்சிலிங்க்கு எங்க போகணும் அப்படினா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம் அரும்பாக்கம் சென்னை. அதாவது அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம போகணும். அங்க தான் வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படினா இந்த கவுன்சிலிங்க்கு வந்து நமக்கு ஆஃப்லைன் முறையில் நடக்குது. ஸோ ஆல்ரெடி இதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு நமக்கு வந்துருச்சு. மேலுக்கு தனியாக வந்திருந்தது, ஃபீமேலுக்கு தனியாக வந்திருந்தது, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனியாக வந்திருந்தது. ஸோ இப்போ இந்த கவுன்சிலிங் வந்து 17/3/2022 அன்னைக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. காலையில் 8 மணிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அவங்க ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இதில் ஸ்பெஷல் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். 10 மணிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ் ரேங்க் நம்பர் 1லிருந்து 197 வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக மேல் கேண்டிடேட்ஸுக்கு வந்த ரேங்க் லிஸ்ட்டு 197 தான். அந்த 197 பேரும் காலையில் 10 மணிக்கு வந்து அறிஞர் அண்ணா கேம்பஸில் வந்து இந்த கவுன்சிலிங்கை ஆஃப்லைன் முறையில் அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ மதியானம் 1:30க்கு வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக 370 பேர்த்துக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. அதில் 1:30க்கு ரேங்க் நம்பர் 1லிருந்து 180 வரைக்கும் இருக்கிற 180 பேர்த்துக்கு கவுன்சிலிங் நடக்குது. அதுக்கப்புறமேட்டு ரேங்க் நம்பர் 180லிருந்து 370 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு மதியானம் 3:30 மணிக்கு கவுன்சிலிங் நடக்குது. ஸோ டோட்டலாக ஒரே நாள்லேயே இந்த கவுன்சிலிங்கான சீட் அலாட்மெண்ட் ஃபுல்லாக நமக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மெரிட் லிஸ்ட் வந்திருக்கோ அவங்க எல்லாருமே இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒரே நாளில் கவுன்சிலிங் நடக்குது. ஸோ நீங்கள் 10 மணி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, 3:30 மணி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, அந்த கவுன்சிலிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் காலையில் 7 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி போயிடுங்க. அப்போ தான் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கவுன்சிலிங்கில் லைவாக ஒவ்வொரு செஷன் முடிய எவ்வளோ வேக்கண்ட் எந்த கல்லூரியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அங்கே வந்து விண்டோ வச்சு அவங்க உங்களுக்கு காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு போகிற ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்க எல்லா சர்டிஃபிகேட்டும், ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும், எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டுட்டு போகணும். மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, SSLC, 11th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற சான்றிதழ்கள் எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, போனாஃபைட் எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் எதெல்லாம் ஒரிஜினல் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடணும். குறிப்பாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா நபர்களும் வந்து அமௌண்ட்டாக உங்களுக்கு எந்த கோர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே போனால் தான் தெரியும். ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு D.I.P தான் வேணும், D.N.T தான் வேணும் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் எனக்கு எது கிடைச்சாலும் ஓகே அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் D.I.P எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3600 ரூபாய் கேஷ் கொண்டுட்டு போகணும். D.N.T எடுக்கிற நபர்கள் 7200 ரூபாய் கேஷ் கொண்டுட்டு போகணும். ஒன்ஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேயே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாருமே 7200 ரூபாய் கையில் கொண்டுட்டு போயிருங்க. உங்களுக்கு D.I.P கிடைச்சா நீங்கள் இதை படிச்சுக்கோங்க, D.N.T கிடைச்சா இதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கேஷ் கொஞ்சம் அதிகமாக கொண்டுட்டு போகிறது நல்லது. பட் ஆனால் இதில் என்ன கேஷ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் அவங்க நம்ம கிட்ட வாங்குவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் இந்த கவுன்சிலிங்கை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு 2 கல்லூரிகள் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று பாளையங்கோட்டையில் இருக்குது, ஒன்று நம்ம சென்னையில் இருக்குது. ஒவ்வொரு கல்லூரியிலும் 100 சீட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 50 சீட்டுகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கல்லூரிகள் ப்ரொவைட் பண்ணாது, நம்மளே தான் வெளியில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கோர்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு குறிப்பிட்டுள்ள இந்த ஷெடியூல் படி நீங்கள் இந்த கவுன்சிலிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோட உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிடுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். இந்த கட்டணத்தை எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? இதுதான் டியூஷன் ஃபீஸு. உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபீஸை நீங்கள் அங்கேயே கட்டிடணும். ஓகேவா? முழுக்க இந்த கவுன்சிலிங் ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த டேட்டை ஞாபகமாக வச்சுக்கோங்க. இந்த குறிப்பிட்டுள்ள ஷெடியூல் படி நீங்கள் எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகணும். அதில் யாருக்கு சீட்டு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு அங்கே போனால் தான் தெரியும். நிறைய பேர் வரல அப்படின்னா கம்மியான ரேங்கிங்கில் இருக்க எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 200 வேக்கண்ட் இருக்குது. கவுன்சிலிங்க்கு அவங்க 568 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் நடக்கும்போது தான் தெரியும் எத்தனை பேர் வராங்க வரல அப்படிங்கிறது.
ஸோ எல்லாருமே வந்து இந்த கோர்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் போங்க, கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிறையா மாணவர்கள் வந்து நிறைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த கோர்ஸ் அதிகமாக வந்து யாரும் வராமல் கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் எதுவுமே ஜாயின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள், நல்லபடியாக சீட் எடுத்து படிங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.